சென்னை எழும்பூர் எக்மோர் விழுப்புரம் வழித்தடமான கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை மற்றும் சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் இடையிலான 44 மின்சார ரயில்கள் இன்று காலை 10:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை 5 மணி நேரம் வரை தண்டவாளம் பராமரிப்பு பணிக்காக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நேற்று இந்த அறிவிப்பை அறிவித்திருந்தது. அதாவது இன்று வார விடுமுறை என்பதால் முக்கிய போக்குவரத்துக்காக இருக்கக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டதால் பெரும்பாலானவர்கள் பேருந்துகளில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் விடுமுறை என்பதாலும் மேலும் சுப முகூர்த்த நாள் என்பதாலும் பேருந்துகள் மற்றும் தங்களது சொந்த வாகனங்களில் மக்கள் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதியாக இருக்கும் தாம்பரம் பகுதியில் பொதுமக்கள் வருகையால் ஸ்தம்பித்துள்ளது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. தாம்பரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை முடிச்சூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியிலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லோமி இந்த ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் என நேற்றே ஒரு அறிவிப்பு தென்னக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் போக்குவரத்து கழகம் இங்கு அதாவது தாம்பரத்திலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய அந்த மாநகர பேருந்துகளை கூடுதலாக இயக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இயக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்துல ஒரு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டிருக்கும். மேலும் இங்கு அந்த சரியான ஒரு பேருந்துகள் கிடைக்காதால் இந்த பொதுமக்கள் ஒரு மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த தண்டவாள பணிக்காக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவது ஒரு தொடர் கதையாக உள்ளது. ஆகையால் இந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகள் எந்த ஒரு இடைஞ்சலுக்கும் ஆளாகாதபடி இந்த போக்குவரத்து கழகம் கூடுதலான பேருந்துகள் இயக்கினால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கின்றனர் சலோமி.